ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்துவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அருண் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அருண் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அருணுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போது இன்றைக்கி அந்த போலீஸ்காரர் அடிபட்டு திரும்ப வராருங்க. கார் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் உண்மையிலே காரில் பிரேக் பிடிக்கல சார், அதனால எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ கூட அருண் என்ன பண்ணுறாரு, அவன் இதற்கு முன்னாடி நிறையா தப்பு பண்ணியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் என்ன பண்ணட்டும், தண்டனை அனுபவிக்கட்டும், அவனுக்கு கண்டிப்பாக லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, ஒரு 6 மாதம் லைசன்ஸ் இல்லாமலே அலையட்டும், அப்போ தான் என் வழிக்கே வரமாட்டான், என் பக்கமே திரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரோட இடத்துல இருந்து மட்டும் யோசித்து சுயநலமாக இந்த விஷயத்த பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயம் அருணுடைய வாழ்க்கையை பாதிக்க போதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா சீதாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ.